வெல்கம் டு shivvaras சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் நார்த் இந்தியன் ஸ்பெஷல் பனீர் பராட்டா. ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். 2 கிண்ணம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டான மாவு பிசைஞ்சிட்டு 1/2 மணி நேரம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வைங்க. கால் கிலோ அளவுக்கு பனீர் எடுத்துகிட்டு நல்லா கையிந்தா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூனு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூனு உப்பு, 1 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ½ அன் ஹவர் ஆயிருக்கேன். இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கேன் மாவு. இப்போது கொஞ்சமாக பெரிய உருண்டை எடுத்துகிட்டு சப்பாத்தி மாதிரி, சின்ன சப்பாத்தி மாதிரி பண்ணிக்கலாம். இவ்வளோ இந்த மாதிரி போதும். இப்போது இதுக்குள்ளே 3 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனு உங்களுக்கு எந்த மாதிரி முடியும் அவ்வளோ அளவுக்கு நீங்கள் மிக்சர் ஃபில் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே ஏர் இருக்கக்கூடாது. மீதி எவ்வளோ இருக்கும் அது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஆனால் மிக்சர் நல்லா ஃபில் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கையிந்தா இந்த மாதிரி நீங்கள் பெரட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போது நல்லா மாவு போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மாவு நல்லா போடும்போது நீங்கள் ஈஸியாக செய்ய முடியும். எப்போ உங்களுக்கு முடியல அப்போது நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக வரும். பனீர் மிக்சர் நான் நிறைய போட்டிருக்கேன், அதனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இப்போது சப்பாத்தி மாதிரி நாங்கள் சுடலாம். சப்பாத்திகள் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணலாம். இதே மாதிரி திருப்பிட்டு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி கிறிஸ்பியாக சுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இது கூட பட்டர் ரொம்ப அருமையாக இருக்கும். பட்டர், பிக்கல், கர்ட் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான டிஷ்ஷு. இந்த ரெசிபி எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம்.